இன்றைக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இருந்து நான் பேச போகிறேன். இன்றைக்கு இந்த மாதத்திலே முதல் வாரத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த பந்தியை குறித்து அநேக சத்தியங்கள் நாங்கள் வேதத்தில் பார்க்கலாம். அதில் ஒரு சத்தியத்தை நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவருடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார். 400 வருஷங்கள் 430 வருஷங்களுக்கிட்ட அடிமைத்தனம். அவர்களுக்கு அந்த அடிமைத்தனத்தின் அந்த நுகம் கூடின பொழுது, இன்னும் அதிகமாய் கூடின பொழுது அவர்கள் பெருக துவங்கினார். அவர்களை முறியடிக்கணும் என்று சொல்லி அவர்கள் மேல சுமையை அதிகமாய் சுமத்தின பொழுது, யாத்திராமத்தில் முதல் பகுதியில் நீங்க பார்க்கலாம், அவங்க தேவனை நோக்கி முறையிட்டார்கள். தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து ஆண்டவர் அந்த ஜனங்களுக்குரிய திட்டத்தை ஆண்டவர் வகுத்து விட்டார். என்ன அந்த திட்டம் என்று சொன்னால், நாங்கள்லாம் நினைக்கிறபடி இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் நினைக்கிறோம் கானான் தேசத்துக்கு போறது தான் தேவனுடைய திட்டம். பாலும் தேனும் ஓடுகிறது, அந்த தேசத்துக்குள்ள போய் சேர்றது தான் திட்டம் என்று அதைத்தான் அதிகமாக என்ன செய்யறது, தலைக்குள்ள போட்டுக்கொள்றது. ஆனா பார்வனிடத்திலே மோசே போய் என்ன கேட்கிறான், என்னுடைய ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாய் அவங்கள விடு. அப்ப என்னத்துக்கு தேவன் அந்த ஜனங்கள் அழைக்கிறான்டா, மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய ஆரம்பத்துக்கு போகிறார். என்னத்துக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம் என்றால், தேவனுக்கு மகிமையாய் வாழும்படியாய் ஜனங்களை ஆராதிக்க போக விடு. அவனிடத்துல போயிட்டு கானானை குறிச்செல்லாம் பேசி நிற்க. வனாந்திரத்திலே தேவன் அந்த ஜனங்களோடு பேச இருந்தார். வனாந்திரத்திலே தேவன் அந்த ஜனங்களுக்கு பெரிய காரியங்களை, பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே எல்லாம் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை ஆண்டவர் தெரிந்தெடுத்து அவரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்தார். என்ன செய்கிறார்? அழைத்த தேவன் அவர் நடத்தி செல்லுகிறார். அல்லேலூயா. அவர் கைவிடல. இவ்வளவு காலமும் அடிமைத்தனப்படுத்தி இருந்த எகிப்தின் இராணுவத்தை ஒரு நாளிலே ஆண்டவர் முறியடித்தார். அல்லேலூயா. 400 சொச்சம் வருஷம் மீளவே முடியாது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த அடிமைத்தனத்தை ஆண்டவர் விதின டே ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியே முறியடித்தார். தேவனுடைய நேரத்திலே நாங்கள் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளை முறிய அடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். சொல்ல, கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். அவனை திருப்பி கொண்டு போக வந்தவர்ல ஆண்டவர் என்ன செய்யார்? செங்கடலுக்குள்ளே மூழ்கடிக்கிறார். மாத்திரம் இல்லாம அந்த செங்கடல் எப்படி மாறிச்சாமாம்? வெட்டாந்தரை போல. ஒரு சும்மா அந்த காஞ்ச குளத்துக்குள்ள இறங்கி பார்த்துருக்கீங்களா? காஞ்ச குளத்துக்குள்ள என்ன நடக்கும்? சொக்கு சொக்கண்டு கால் உள்ள போயிடும். சில நேரத்தில் அப்படியே உள்ளுக்கு அப்படியே அமர்ந்து போகக்கூடிய சுரியலும் உண்டு. வெரிய டேஞ்சர். தண்ணி வத்தினாலும் அதுக்குள்ள நாங்கள் இறங்க மாட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, திடீரென்று கடல் நடுவால் என்ன செஞ்சுட்டு மதுல போல நின்று. அப்ப அதுல ஜனங்கள் என்ன செய்ய முடியாது? அப்படி இருந்தா நடந்து போக முடியாது. அவளுடைய ஆடுகள் மாடுகள் இதெல்லாம் அதெல்லாம் பயணம் செய்ய மிகவும் கஷ்டம். ஆண்டவர் எப்படி மாற்றினார்? ரோட போல மாற்றினார். அல்லேலூயா. பாருங்க, அற்புதத்தின் மேல அற்புதம். செங்கடலை பிளக்குறாரு. ஆனா எனக்கு என்ன விளங்கலன்னா, இந்த ஜனங்கள் செங்கடல் பிளந்த உடனே மண்டை திறந்திருக்கணும். ஏன் திறக்கலன்னு எனக்கு விளங்கல். அந்த பெரிய கடலை திறந்தோடனே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய இந்த பவர் தெரிஞ்சிருக்கும். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து
ஒரு ரோடை போல மாற்றி அழகா நடத்தினார். எந்த இடம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வழிதப்ப ஆண்டவர் அதே இடத்தை, அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறின அதே இடத்தை கர்த்தர் எதிரிகளுக்கு என்னவா மாற்றினார்? கல்லறையாய் மாற்றினார். அவங்க வரும்பொழுது தேவன் அதை என்ன செஞ்சு விட்டார்? மூழ்கடிச்சு விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்ல வாரேன்? தேவன் இருக்கிற இடம் தான் ஆசீர்வாதமான இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் யோசிக்கிறோம், அங்கே போனால் நான் நல்லா இருப்பேன், இங்கே போனால் நான் நல்லா இருப்பேன், அந்த இடத்துக்கு அந்த தேசத்துக்கு போனால் நான் நல்லா இருக்கலாம், இந்த பட்டணத்திலே வாழ்ந்தா நான் நல்லா இருக்கலாம், இந்த வேலையை செஞ்சால் எனக்கு ஆசீர்வாதம். நான் இன்றைக்கு சொல்கிறேன், தேவன் இருக்கிற இடம் தான் உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் இருக்கிற இடம் ஆசீர்வாதம். தேவன் அந்த இடத்திலிருந்து கையெடுக்கும் பொழுது அதே இடம் கல்லறையாகவும் மாறும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், வசனம் சொல்லுகிறது, அவங்களுடைய செருப்பெல்லாம் தேஞ்சு போகலையா. எத்தனையோ வருஷங்கள் நடத்துகிறார். யோசிச்சு பாருங்க, நம்மெல்லாம் ஒரு மாசத்திலே செருப்பு என்ன செஞ்சிடும்? கீழால தட்டும். அப்போ அத்தனை வருஷங்கள் அத்தனை வனாந்திரத்தில் நடக்கும் பொழுது எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஒரு பர்பஸுக்காக ஆண்டவர் அழைச்சா அதற்காக நிச்சயம் தேவன் அவர்களை நடத்தி செல்ல வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்றார். எங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லுங்க, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அப்ப தேவன் அந்த ஜனங்கள் அழைக்கிறார். அழைத்து அவருடைய திட்டம் எல்லாமே வனாந்திரத்திலே தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தணும். வனாந்திரத்திலே ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணும். ஆனா இந்த ஜனங்களுடைய தவிப்பும் ஜனங்களுடைய முறுமுறுப்பும் கடைசி வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாடு. என்னது? சாப்பாடு. இன்றைக்கும் இந்த சாப்பாடு தான் அடிமைத்தனம். விளங்கிட்டா? இப்பையும் 9:30 நம்ம என்ன யோசிக்கிறோம்? லேட்டாக முடிஞ்சா பார்சல் எடுக்க வேண்டி வருமே. லேட்டாக முடிஞ்சா பார்சல் எடுக்கணும், இல்லாட்டி மார்க்கெட்டை மூடிடுவாங்க. இன்றைக்காவது ஒரு பிரியாணி ஆக்கி சாப்பிடலாம் யோசிச்சா இவர் முடிக்கிற மாதிரி இல்லை. 3 நேரம் சாப்பாடு, காலமை மத்தியானம் இரவு, இடைக்கில 11:30 ஒரு ஸ்நாக்ஸ், டீயோட வடை, திருப்பி பின்னேரம் உண்டு, திருப்பி சாப்பிட்டு முடிஞ்சு நல்லா அலட்டி கொண்டு இரவு 10:30-11 மணிக்கு ஒரு டீயோட பிஸ்கட். யோசிங்க, இந்த வயிறு என்னத்துக்கு ஆகுற? அதுக்கு ஒரு ஓய்வே இல்லை, அதுக்கு ஒரு ஓய்வே இல்லை. பிறகு சொல்கிற, ஆண்டவரை என்னத்துக்கு வியாதியை கொடுக்குறீங்க? வியாதியை நீ தான் எடுத்துக்கொண்ட, திண்டு 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 தான் அவ்வளோ வியாதி. ஓமா இல்லையா? ஃபாஸ்டிங் இருக்க விருப்பம் இல்லை, ஃபாஸ்டிங் இருக்க விருப்பம் இல்லை. எப்படி அவங்க ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தானே, ஆதாம் எப்படி 930 வருஷம் வாழ்ந்தான்? ஆதாம் காலம் எழுப்பி வேட்டைக்கு போயிருப்பான், வேட்டையாடி சாப்பிட்றதுக்கே மத்தியானம் ஆயிடும். ஏன்னா நம்ம அதுக்கடையில் 3 அடி அடிச்சிருவோம். நான் நினைக்கிற வாட்டில் ஏதோ ஒரு தரம் தான் சாப்பிட்டுப்பான், மிஞ்சி போனால் 2 தரம் சாப்பிட்ருப்பான். நைட்டுக்கு சாப்பிடல, கெட்டு போயிருமே. அப்போ பின்னர சாப்பிடுத்து டீம் நித்துரு, அப்போ ஆரோக்கியமாக இருந்தான். இங்கேயும் பாருங்க, இந்த வனாந்திரத்தில் போகிற நேரம் எல்லாமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அதான் ஆண்டவர் விட்டுத்தார். இந்த திண்டு மூக்கு வாய்க்காலெல்லாம் பாரு காடையை கொடுத்து விட்டார். இன்றைக்கு நாங்கள் அப்படி தான் வயிறு நிரம்ப மட்டும் சாப்பிட்றோம். எப்படி சாப்பிடணும்? வயிறு நிரம்ப மட்டும் சாப்பிடணும். தொண்டைக்கால கையை போட்டால் எலும்பு தட்டு, அப்போ வருத்தம் மருந்தானே. வருஷத்தில் ஒருக்கா சரி உபவாசம் இருக்கிறதும் இல்லை. அதெல்லாம் சும்மா அதை ஆவிக்குரியதை தூக்கி இங்கால வைத்தியர்கள் சொல்கிறத கேட்டாலே உபவாசம், இந்த சாப்பிடாமல் இருக்கிறது உடலுக்கு நல்ல பண்ணுவோம். ஒரு சில நாட்கள் நாங்கள் அடிக்கடி ஃபாஸ்டிங் இருக்கிறது உடலுக்கு நல்ல. ஆனால் அது விடாது, அது விடாது. 7:30 எம்பையா பேக்கரி மண்டிக்குள்ளே மணி அடிக்கும், அந்த ரோல்ஸ் மூக்குக்குள்ளே மணக்கும். விளங்கிட்ட?
எங்களுக்கும் அதான் பிரச்சனை, எங்களுக்கும் அதான் பிரச்சனை, இன்றைக்கும் அதுதான் பிரச்சனை. என்ன ஆண்டவர் அவங்களுடைய வாழ்க்கையில அதை பார்க்கலும் சாப்பாடுற சூப்பராக தான் இருக்கும், சாப்பாடு நல்லா சந்தோஷமா சாப்பிடதான் வேணும். ஆனா தேவன் அவர்களை அழைத்த காரியத்தை விடுது சாப்பாடு சத்தானு. ஒருத்தனும் போகல, ஒருத்தனும் வனாந்தரத்தை விட்டு போகல. 2 பேர் அந்த கானானுக்குள்ள என்டர் ஆகினாங்க. லட்சக்கணக்கான ஜனங்கள் 2 பேர் கானானுக்குள்ள போனாங்க. சாப்பாடு சாவு மணி அடிச்சு விட்டு, அதான் போஜன பிரியன் தரித்திரன் ஆவான். அல்லேலூயா, ஆமேன் ஆமேன். அது எப்படி இப்போ சொல்கிறாங்க நிறைய பேர். இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் என்னத்துக்கு கொண்டு வந்தாங்கண்டா இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை விற்கிறதாக தான் கொண்டு வந்தாங்களாம். எல்லாம் ஆராய்ச்சி வருது. இப்போ காலம் எழும்பி காலமாக சாப்பாடை முக்கியமாக்கி காலமாக சாப்பாடை செத்து போயிடுவா. காலமாக சாப்பிடாட்டி என்ற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு அப்போ காலமாக சாப்பாடு முக்கியமாக்கணும். என்ன வேணும் நமக்கு? என்னத்தையாக சாப்பிடுவோம். என்னத்தையாக சாப்பிடணும்னா காலையில் ஒன்றையும் ஆக்கி கொள்ளல, உடனே என்ன செய்யறது? ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ இதெல்லாம் அந்த நாட்களில் இந்த கோஆப்ரேட் கம்பெனிஸில் சூழ்ச்சி என்று சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறான் இந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் செத்தாங்க. சாப்பாட்டின் அடிமைத்தனத்திலே இவங்க செத்து போனாங்க. ஆண்டவர் வைத்திருந்த அந்த பர்பஸை விட்டாங்க. இன்றைக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளோட திங்கிங் எல்லாமே சாப்பாடு தான் மெயின், வேற எந்த கதையும் இல்லை. சாப்பாடு தான் மெயின். மட்டக்களப்பில் இருக்கிற அவ்வளவு ரெஸ்டாரண்ட்டையும் ஒரு கை கொண்டு பார்க்கணும். இந்த இலங்கையில் இருக்கிற அவ்வளவு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள பூந்து ஒரு கை பார்க்கணும். அதே சிக்கன் தான், ஆனால் ஒவ்வொன்றும் வித்தியாசம் சமைப்பான். அதை போய் ஒரு ருசியை பார்த்துறோம். இன்றைக்கு இதற்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். லேட் ஆகினா ஏன் எங்களுக்கு இது வருது? நான் போன கிழமை பாஸ்டர் கேப்ரியல் தோமஸ் ராஜனுடைய ஒரு செய்தியை கேட்டு நான் அதை கூட ஷேர் பண்ணியிருந்தேன். சொல்றார், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அவருடைய திருச்சபையில் ஒரு 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 பிலிவரை குறித்து அவர் பேசுகிறார். கோடிக்கணக்கில் உழைக்கிற மனுஷன். ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில அவர் கத்தருக்கண்டு அந்த நாளை கொடுக்கிறார். அவருடைய பிஸ்னஸ் சம்மந்தம் எதுவுமே அவர் டீல் பண்ண மாட்டார். ஏலியா சர்ச்சுக்கு அமைதியாக உட்காந்து தேவனை நல்லா ஆராய்ச்சி நல்ல வசனம் கேட்டு முடிஞ்சோடனே எல்லாம் பறக்கிறல்ல, முடிஞ்சோடனே இருந்து நல்ல ஃபெலோஷிப் அந்யோன்யத்தில் ஆட்களோட பேசி அப்படி தான் அந்த நாளை அநேகர் நாங்கள் போன நேரத்தில் தெரியும். அப்பாவுக்கு அங்கே திருச்சபையில் பின்னேரம் ஊழியங்களுக்கு விசுவாசிகள் போவாங்க சுவிசேஷம் அறிவிக்கிறது. அதெல்லாம் இப்போ இல்லை, ஒன்றுமே இல்லை. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாய ஆண்டவர் தனக்கென்ற ஒரு நாளை கேட்டது உண்மை. இன்றைக்கு நாங்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாள் என்பது என்னது? சனிக்கிழமை. இது தெரியாமல் இன்றைக்கும் ஓய்வு நாள் பாடசாலை எடுத்திருக்கிறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாள். அல்லேலூயா. அதை வேதம் தெரியாத அப்படி தான். ஞாயிற்றுக்கிழமை என்ன சொல்கிற? ஓய்வு நாள் பாடசாலை சனிக்கிழமை வரணும் எல்லாம் படிக்கிறது. ஆண்டவருக்கென்று ஒரு நாள் கர்த்தர் அதை கேட்கிறார், அதை ஒரு கட்டளையாவே கொடுக்கிறார். ஆனா அன்றைக்கும் நமக்கு என்னது? அன்றைக்கும் அவசியம் சொல்லுவான் சண்டே ஸ்பெஷல் பிரியாணி பேக்கேஜ். ஒன்று எடுத்தா ஒன்று இலவசம். ஒரு பிரியாணி பேக்கேஜ் எடுத்தா ஒரு சோடா இலவசம். அப்போ எப்படி சாப்பிடாம இருக்கிறேன்? இந்த ஜனங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைச்ச பர்பஸை விட்டுட்டாங்க. அதனாலதான் அவ்வளவு பிரச்சனை. ஆனா மோசே தேவன் அழைத்த அழைப்பை அவன் அறிந்திருந்தான். அவரும் கானானுக்கு போகல. ஆனால் கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டார். தேவன் அழைத்த அழைப்பை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார். தேவனை முகமுகமாய் ஒரு நண்பனை போல பேசினார். தேவனுடைய மகிமையை தரிசித்தான். அல்லேலூயா. ஆனால் இந்த ஜனங்கள் சாப்பாட்டு எண்ணத்திலே விட்டாங்க. இந்த உலகத்து எண்ணத்திலேயே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அழிந்து போய்விட்டார்கள். இன்றைக்கு எது எங்களுடைய வாழ்க்கையில மேன்மை?
எது எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மை, அது முதல்ல வர மட்டும். மிச்சம் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு தான் வாழணும். எவ்வளவு உழைச்சாலும் கஷ்டத்தோட தான் வாழணும். நிம்மதி கட்ட தனமாக தான் வாழணும். ஆனால் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையாக வருவார் என்று சொன்னார். ஆண்டவர் கொஞ்சத்திலே நீ சந்தோஷமா இருக்கிறதான சமாதானத்தை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. நிறைய வரும் பொழுதும் அந்த சந்தோஷமும் சமாதானமும் நீடிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிச்சம் எல்லாம் உங்களுக்கு எப்படியா கூட கொடுக்கப்படும். அதாவது நீங்க போடுற எஃபோர்ட்டை பார்க்கிலும் கர்த்தர் ஒரு எஃபோர்ட்டை போடுவார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய எம்ப்ளாயியா மாறுறீங்க. ஆமென். அவருடைய எம்ப்ளாயி, அவருடைய வேலைக்கார். நீங்க வேலை செய்கிற உங்களோட வேலை எப்ப பார்ட் டைமா வருதோ, கர்த்தருடைய வேலை எப்ப உங்களுக்கு முதன்மையா வருதோ அப்ப கர்த்தர் உங்களை டேக் கேர் பண்ண துவங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் பெருசா கேட்கல, ஃபுல் டைம் எம்ப்ளாயி என்றபடினா நீ 6 நாள் எனக்கு தந்து 1 நாள் அப்படின்னு ஆண்டு சொல்லல. 6 நாள் வேலை செய்கிறேன், எனக்கு 1 நாள், எனக்கு 1 நாள். முதலெல்லாம் அப்படி இல்லை. முதலெல்லாம் எத்தனை சர்ச் துவங்கினா அது முடிகிற டைம் தான் முடியும் சொல்லுவாங்க. என்ன சர்ச் ஜனங்கள் கேட்பாங்க, எத்தனை மணிக்கு ஆராதனை? 7:30க்கு. எத்தனை மணிக்கு முடியும்? அது தெரியா பிரதர். அப்படியே போகும். பரிசுத்த ஆவியானவர் அப்ப நிப்பாட்டுறாரோ அப்பதான் முடியும். இதான் அந்த நாட்களுடைய பதில். இப்ப போட்டுறணும் எல்லா போஸ்டர்லையும் 7:30 இருந்து 9:30 அப்பதான் வருவாங்க. அப்ப பிளான் பண்ணிடலாம், இது முடிய இது செஞ்சிடணும் எல்லாம். கத்தருக்கு டைம் கொடுத்து வைக்கிறேன். இதுக்கு முதல் அந்த நாட்கள்ல எழுப்புதல் வர்ற நாட்கள்ல இரவு ஜனங்கள் வந்துருவாங்க சர்ச்சுக்கு. இரவு இரவிருந்தே அந்த ஜெபம் ஆரம்பிக்கும். இப்படிதான் சிபிஎன் சர்ச் எல்லாம் அந்த நாட்கள்ல பெருக ஆரம்பிச்சது. எழுப்புதல் டெரி நைட் இரவிருந்தே ஜெபம் விழிப்புறாகும். ஜெபிச்சு 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 காலையில் அந்த ஆராதனை ஆரம்பிக்கிற தேவனுடைய மகிமை அவ்வளோ வல்லமையாக இறங்கும். ஏன்டா அப்படி ஜனங்கள் ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல தேவனுடைய வல்லம் இறங்குகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்டுடைய மகிமை இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இல்லை. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவர்களை தேவன் அழைத்தது இதற்காகத்தான், தன்னுடைய மகிமையை அவர்களுக்கு காண்பிக்கும்படியாய். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அதற்கு அவங்க ஆயத்தம் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? அதற்கு தங்களை, இங்கே கவனிங்க, அது ஒன்றும் இல்லை, இங்கே கவனிங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? அதற்கு தங்களை விட்டு கொடுக்க ஆயத்தம் இல்லை. அப்ப அவங்க இந்த லௌகிக ஆசையில, உலக இச்சைகள்ல இதிலேயே கண்ணை போட்டு கொண்டிருந்ததுனால 32ஆம் அதிகாரத்துக்கு வரக்குள்ள இது எங்க கொண்டே அவங்களை லீட் பண்ணிச்சு? மோசே இல்லைன்னு எங்க கொண்டே லீட் பண்ணிச்சு? ஒரு மனுஷனால அவர்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தார். சரியா? ஒரு மனுஷனோட தேவன் பேசி கொண்டிருந்தார். அந்த மனுஷன் அவங்களிடத்துல இல்லைன்ற என்ன நடந்தது? விக்கிரக ஆராதனை உள்ள இறங்கிட்டு, எவரை தேவன் ஆசாரியனா நியமிக்கணும் ஆண்டவர் சித்தம் வச்சிருந்தாரோ அவர் தங்கங்களை வேண்டி ஆபரணங்களை வேண்டி என்ன செய்கிறார்? கன்றுக்குட்டியை உருவாக்குகிறார். நல்லா கவனிச்சு கொள்ள. இன்றைக்கு எங்களுடைய வீட்டில் யாரோ ஒரு ஆள் ஜெபிச்சு கொண்டிருக்கிறபடினால இன்னும் தேவனுடைய கிருபை எங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கு. ஆனால் சில நேரத்தில் இந்த ஜெபம் ஓயும் பொழுது உன்னுடைய வீட்டுக்குள்ளும் அந்த விபச்சாரம் நுழையும், உங்களுடைய வீட்டுக்குள்ளும் அந்த விக்கிரக ஆராதனை நுழையும், உங்களுடைய வீட்டுக்குள்ளும் கர்த்தருடைய கோபாக்கினை வந்து இறங்கும். சிலருடைய ஜெபத்தினால ஆண்டவர் ஆபிரகாமுடைய அந்த ஜெபம் லோத்துவை தப்புவித்தது. சிலருடைய ஜெபம் அதை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கு. ஆனால் மோசே எடுபட்ட உடனே அவர்கள் தங்களை முழுவதுமாய், ஏன் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, கர்த்தரால முடியல தன்னுடைய மகிமை இவங்களுக்கு போயிட்டு எப்படி மகிமையை காண்பிக்கிற எல்லாம் மறித்து விடுவார்கள். ஆண்டவர் கீழே இறங்கி வரக்குள்ள சொல்றாங்க, என்னண்டா கடவுள் எங்களோட பேச வேணான்னு சொல்லுங்க, அவருடைய சத்தங்கள் எங்களுக்கு காதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா மோசைக்கு கஷ்டமா இருக்கு, இவங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. நீங்களே பேசுங்க. ஏன் நீங்களே பேசுங்க?
மோசையும் மனுஷன் தானே, மோசையும் தவறு விட்டவன் தானே, மோசையும் பலவீனம் உள்ளவன் தானே. ஆனா மோசையோடு பேசினது போல இவங்களால் என்ன செய்ய முடியல, பேச முடியல. மோசே எடுபட்ட உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பாவத்துக்குள்ள விழுந்து விட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய குடும்பங்கள் சில நேரத்தில் இப்படி ஊசலாடி கொண்டிருக்கிறது. இது எப்போ முடியுமென்ற ஆண்டவருடைய ரகசிய வருகையில் ஆண்டவர் ஜனங்கள் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார். அது நிரந்தரமாய் நீங்க எதிர்பார்த்த அந்த இதுக்குள்ள ஆண்டவர் உங்களை விடுவார், அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே. இவர்களுக்கு தேவன் தன்னுடைய மகிமையை காண்பிக்க முடியவில்லை. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சார்னு சொன்னால், தன்னை ஒரு சிறிய இடத்துக்குள்ளே குறுக்கி கொண்டார், தன்னை ஒரு சிறிய இடத்துக்குள்ளே உட்படுத்தி கொண்டார். ஏன்? இவர்களுடைய நன்மைக்காய். தேவனுடைய மகிமை இறங்கும்னு சொன்னா இவர்களால் நிற்க முடியாமல் போய்விடும். அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேவன் ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். என்ன அந்த சிஸ்டம்? ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே பரிசுத்தமுள்ள ஒரு இடத்திலே மாத்திரம் ஆண்டவருடைய மகிமை இருக்கத்தக்கதாய் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம் என்றொரு சிஸ்டத்தை கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் என்ன செய்யணும்? ஒரு பிரதான ஆசாரியன் அதற்காக நியமிக்கப்படுகிறார். அந்த பிரதான ஆசாரியன் இடத்திலே வருஷத்துக்கு ஒரு தடவை தங்களுடைய பாவங்களுக்காய் அவர்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள ஒரு ஒரு பலியை அவர்கள் கொடுத்து தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வார்கள். இப்பதான் நான் பாடுறேன் இன்றைக்கு பேச இருக்கிற காரியம். எபிரேயர் 4:14 சொல்லுது, வாசிங்க. 4:14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன, வானங்களுக்கு வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும், தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அதை ஹைலைட் பண்ணிக்கொள்ளுங்க, மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அடுத்த வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியனே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆண்டவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? மகா பிரதான ஆசாரியன். சொல்லுங்க, மகா பிரதான ஆசாரியர். ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இந்த டைட்டில் யாருக்குமே கொடுக்கப்படல. பிரதான ஆசாரியர் என்ற டைட்டில் மட்டும்தான் பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்படுகிறது, ஒருவருக்கு கொடுக்கப்படும். ஆனா மகா பிரதான ஆசாரியர் என்ன? மகா பிரதான ஆசாரியர். அப்ப இவரை பார்க்கிலும் ஒரு மேன்மையான காரியத்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? செய்து முடித்திருக்கிறார். பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார்? இவருடைய பாவங்களை எல்லாவற்றையும் எடுத்து அவனுடைய பாவங்களுக்காக அவங்க கொண்டு வந்த பலியின் இரத்தத்தை எடுத்து தேவனுடைய அந்த பிரதான மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்க என்ன வாத்து கொண்டிருக்கீங்க? சில காலத்து உடன்படிக்கை பற்றி வாக்கிங்களோ? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மர்சி சீட் என்று இருக்கு. என்ன மர்சி சீட்? எத்தனை பேர் உடன்படிக்கை பற்றி பார்த்துருக்கீங்க? முடிஞ்சா போடுங்க, அதை ஆன்லைனில் எடுத்து. ரைட். உடன்படிக்கை பற்றி கேருபீன் சேராபீன்கள் தன்னுடைய இறகுகளை மூடின வண்ணமாக இப்படியாய் வைத்திருக்கும். அப்ப அதன் நடுவில் ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று. ரைட். உடன்படிக்கை பட்டிக்குள்ள ஆண்டவர் சொன்ன காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அது மேலே இருக்கிற மூடியை குறித்து பேசு. அந்த மூடி அதுக்கு மேலே இப்படி கேருபீன் சேராபீன்கள் என்னது தங்களுடைய இறகுகள்னால அதை மூடி இப்படி இப்படி இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ரெண்டுக்கு நடுவில் ஒரு சின்ன பிளேஸ் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல இருந்து தான் நான் ஜனங்களோடு பேசுவேன்.
ஜனங்களோட ஜனங்களோட பேசுறல, பிரதான ஆசாரியனோட ஆண்டவர் பேசுவார். பிரதான ஆசாரியன் அதை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லுவார். எப்ப? வருஷத்துக்கு ஒரு தடவை. வருஷத்துக்கு ஒரு தடவை இவங்க எல்லாரும் பலி செலுத்தின அந்த பலியை அவர் எடுத்து அந்த இரக்கத்தின், அதாவது தமிழ் அழகா போடப்பட்டிருக்க கிருபாசனம், கிருபாசனம் ஆங்கிலத்திலே mercy seat, பழைய ஏற்பாட்டில் அந்த இடத்துக்கு பேர் என்ன? mercy, இரக்கத்தின் ஆசனம். சரியா? அது என்ன? இந்த இரக்கத்தின் ஆசனம் அதுதான் தேவனுடைய சிங்காசனம். தேவன் இருந்து பேசுகிற இடம், தேவனுடைய மகிமை பேசப்படுகிற இடம். அப்ப அந்த இடத்திற்கு பேர் mercy seat, இரக்கத்தின் ஆசனம். இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஜனங்களோட பேசுவார். எப்படி அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்து காரியம் கிடைக்கிறதுன்னு சொன்னால், இவங்க செஞ்ச பாவத்திற்கு ஒரு என்னது பிரஜத்தம். இவங்களுக்கு நிலை மாற போறது, இவங்களுடைய எந்த விதமான ஒரு காரியமும் மாற போறதில்ல. இவங்க இருந்த வண்ணமாவே இருக்கிறாங்க. ஆனா ஒரு வருஷம் செஞ்ச பாவத்தை, இந்த பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர்ல என்ன செய்வாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒரு அப்டேட் வரும், ஆன்டிவைரஸ். இப்பெல்லாம் அது வருது, ஒரு ஆன்டிவைரஸ் அப்டேட் வரும். அப்போ அந்த ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அவன் அப்டேட் அனுப்புவான். அப்டேட் அனுப்பினோடனே இவ்வளோ காலம் சேகரிக்கப்பட்டிருந்த எல்லா ஜங்க்கும் என்ன செய்யும்னு சொன்னால் அது கிளியர் அவுட் பண்ணும். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு வளவு இருக்குமென்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க? தூரத்தில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போய் அந்த வளவை சுத்தப்படுத்தி பற்ற வச்சு போட்டு போவீங்க எல்லாத்தையும். அப்போ இவ்வளவு நாள் நடந்த குற்றத்துக்கு ஒரு மன்னிப்பு, அவ்வளவுதான். அந்த இடத்துல இருந்து கிடைக்கிறது என்னது? குற்றத்தில் இருந்து இவங்களுக்கு ஒரு மன்னிப்பு. எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை, எந்த விதமான உறவும் இல்லை, கடவுளுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏண்டா சம்பந்தம் வைக்க முடியாத அளவிற்கு அந்த பாவம் நடுவில் இருக்கு. அப்ப இந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார்? இவர்களுக்காய் கடந்து போகிறார். இவர்களுக்காய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரதான ஆசிரியர் என்ன செய்கிறார்? நுழைகிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிங்க. முதலாவது, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா, அல்லேலூயா. வானங்களுக்கு போன 2 கொரிந்தியர் 12:2 நீங்க வாசிக்கும் பொழுது வானங்களை குறித்து சொல்லப்படுது. கிறிஸ்துக்குள்ள இருக்க ஒரு மனிதனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தினாலோ சரீரத்துக்கு புறம்பாயிருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். ஆண்டவருடைய இடத்தை குறித்து சொல்லப்படுது. கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த 3ஆம் வானம் இதற்கு ஏறி சென்றவர், இதன் வழியாய் பரலோகத்திற்கு போன பிரதான ஆசாரியர். அப்ப இவங்க என்டர் ஆகினதை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்து என்டர் ஆகினது இன்னும் மகா பெரிதான ஒரு இடமா இருக்கிறது. அல்லேலூயா. பிரதான ஆசாரியன் இதுக்குள்ள என்டர் ஆகிறார். தேவனுடைய மகிமை வந்து இறங்கின இடத்துக்குள்ள இவர்களுக்காய் பிரவேசித்தார். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகிமை எங்க இருந்து வந்துச்சோ அதே இடத்துக்குள்ள பிரவேசித்த பிரதான ஆசாரியர். நல்ல கரங்களை தட்டி மகிமையுள்ள தேவனுக்கு அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை பொருந்தினவர் அவர். ஒரு ஆரோன போன்ற ஒரு சாதாரணமான பிரதான ஆசாரியன் அல்ல, அவர் மகா பிரதான ஆசாரியர். சொல்லுங்க கரமுயர்த்தி, மகா பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியர் அவர் வானங்களிலேயே இருந்த ஆசாரியர் அல்ல, அவர் நம்மை போல பாடுகளை அனுபவித்த ஆசாரியர். அப்ப எங்களுடைய கஷ்டங்கள் ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்றார். எங்களுடைய நிந்தைகள், நீங்க போற பாடு, நீங்க ஃபேஸ் பண்ற போராட்டங்கள், இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதான் வசனம் சொல்லுகிறது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த நேரத்திலும் பாவம் செய்கிறது கூடியதான அந்த அத்தாரிட்டி இருந்துச்சு, அவரால் செஞ்சிருக்கான். அந்த ஃப்ரீ வில் ஆண்டவருக்கு இருந்துச்சு. எப்படி ஆதாம் அதை தெரிவு செய்தாங்க, அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் முடிந்திருக்கும்
பாவத்தை தெரிவு செய்ய. அதனால தான் வனாந்திரத்துக்கு பிசாசு எடுத்து சென்று இயேசு கிறிஸ்துவை அவன் சோதித்தான், எந்தத்திலாவது இவரை விழுத்தாட்டிடலான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊழியத்திலே அவரை விழுத்தாட்டுறதுக்கு போராடி கொண்டே இருந்தான். அப்போ நம்மளை போல ஆண்டவருக்கு அந்த போராட்டம் இருந்துச்சு. ஆண்டவரை உங்களுக்கு என்ன தெரியுமென்று ஜெபிக்கக்கூடாது, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நம்மளை போல சோதிக்கப்பட்டார். சொல்லுங்க, நம்மளை போல சோதிக்கப்பட்டார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது என்னண்டா, இந்த கிருபையின் இந்த சிங்காசனத்தை குறித்து பேசும் பொழுது, இந்த மர்சி சீட்டை குறித்து பேசும் பொழுது, இந்த கிருபாசனத்தை குறித்து பேசும் பொழுது, இந்த இடத்துல இருந்து ஆண்டவர் ஜனங்களோட பேசினார். இந்த இடத்துல இருந்து தன்னுடைய மகிமையை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்ப நல்லா கவனிங்க, எந்த விதமான ஒரு உறவும் இருக்கல. ஏன் இயேசு கிறிஸ்து முக்கியம்? இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த பதில் தெரியாது. இயேசு ஏன், அவர் என்ன காரியத்தை செய்து முடித்தார் என்றதுக்குரிய பதில் நிறைய பேர் தெரியாது. சும்மா இயேசுவே இயேசுவே கத்திட்டு கிடக்குற. இயேசு என்ன செஞ்சார்? இதுதான் சிஸ்டம். தேவனை கிட்டி சேர்றதுக்கு இதுதான் சிஸ்டம். இப்பயும் பார்த்தீங்கன்னா எல்லா மதங்களிலும் இதே சிஸ்டத்தை தான் கொப்பி அடிச்சு வச்சிருக்கான். ஒரு இடம் இருக்கும், அதுக்குள்ளே இவர் மட்டும்தான் போவார். விளங்கிட்டா? அதுக்குள்ளே யாரும் கிட்டி நெருங்க முடியாது. இதே சிஸ்டம் தான். சும்மா எடுத்துவேன், இதில் ப்ளூ பிரிண்டை தான் வச்சு அடிச்சு விடுறோம். அப்ப ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் இடையில இந்த பாவத்தின் நிமித்தமாய் ஒரு சம்பந்தம் இருக்கல. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, இவன் அடுத்த நாளே போயிட்டு என்ன செய்வான்? பாவம் செய்வான். பாவம் செய்து அடுத்த வருஷம் வருவான் இன்னொரு ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு. அப்ப இவனுக்குள்ள இருந்த தேவன் என்று சொன்னா மன்னிப்பை பெற ஒரு இடம். எப்படி மன்னிப்பை இன்றைக்கு நிறைய பேர் நினைச்சிருக்கிற அப்படிதான். முதல் ஞாயிற்றுக்கிழமை மன்னிப்பை பெற ஞாயிறு. கிழமை முழுக்க இந்த இவன் இஸ்ரவேலர் மாதிரி தான். மாசம் முழுக்க எல்லா சேரும் அட்டாவட்டியை கொண்டு வந்து இங்கே இதில் அவங்க அந்த ஒரு என்னது பலியாக கொடுக்குற மாதிரி கொடுத்து அடிச்சு விட்டோன்னே அப்படியே என்னது பரிசுத்தம். அடுத்த நாளே அப்புறம் என்னது பழசுக்குள்ளே போகிறோம். பழைய குருடி கதவை துறாடி நம்ம பழசுக்குள்ளே போகிறோம். இப்படியே போகுது லைஃப். அப்போ என்ன பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடு என்ன வித்தியாசம்? அப்போ இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கா மரிச்சது என்னத்துக்கா? ஆண்டவர் இந்த சிஸ்டத்தை மாற்றினார். ஏன் மாற்றினார்? ஆண்டவர் என்னோட பேசணும் என்று சொல்லி விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த தம்பியோட ஒரு பிரதான ஆசாரியனு கூட பேசணும்னு விரும்பல, அவர் பேசணும் என்று சொல்லி விரும்பினார். அவர் உங்களோட இடைப்படணும்னு சொல்லுகிறார். அவர் விரும்பினார் என்னுடைய பிரசன்ஸை, இந்த பிரசன்னத்தை என்னுடைய பிள்ளைகள் உணரணும். நான் பேசுகிற சத்தத்தை என்னுடைய பிள்ளைகள் கேட்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படணும். ஆனா அந்த ரத்தம் ஜீவிக்கிற ரத்தமா இருக்கணும். ஏன்? அப்பதான் அது கழுவிக்கொண்டே இருக்கிறது. ஆட்டை வெட்டினோடனே ஆட்டுட முடிஞ்சு ஒரு அடுத்த வருஷத்துக்கு தான் அந்த ஆட்டுல ரத்தத்துக்கு ஒரு வல்லமே, அந்த பரிசுத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கு, கழுவுற வல்லம். அப்ப என்ன நடக்கும்? அடுத்த நாளே கத்தரால பேச முடியாதபடி அந்த அக்சஸ் என்ன செய்யறான்? மனுஷன் இழக்கிறான். இரக்கத்தை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள. அது இது ஆறு உட்கார்றா சீட்ல. ரைட். இப்ப என்ன கவனிங்க. ரைட். அப்ப மனுஷன் ஒரு முக்கியமான சத்தியத்தை பேசிக்கொண்டு பராக்க பார்க்க கூடாது. விளங்கிட்ட? கவனிங்க. மனுஷன் என்னத்துக்காக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேரணும் ஆண்டவர் விரும்பினார்? ஏன்னா அதுக்காக தான் அவன் படைக்கப்பட்டான். அந்த பர்பஸை அவன் இழந்து போனான். அப்ப அதை திருப்பி அவன் பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? குற்றமில்லாத ரத்தம் அடிக்கப்படணும். அந்த ரத்தம் ஜீவிக்கிற ரத்தமா இருக்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்றைக்கும் நீங்க ஆட்டு ரத்தத்தை பலியா செலுத்தலாம். ஆனா என்ன நடக்கும் என்று சொன்னால் உங்களால தேவனை கிட்டி சேர முடியாது. தேவனை கிட்டி சேர முடியாது. ஏன்? அடுத்த நாளே நீங்க பாவம் செய்வீங்க. அந்த பாவத்துக்குரிய ரத்தத்தை ஒவ்வொரு நாளும் பட்டி கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் பட்டணும் நம்மளோட சிந்தைகளுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாடு ஈஸி என்ற எல்லாரும். புதிய ஏற்பாடு தான் கஷ்டம். ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கத்தை பார்த்தீங்கன்னா
இந்த பழைய ஏற்பாட்டை விட ஆண்டவர் இன்னும் கஷ்டமாக தான் மாத்துறார். பழைய பாட்டில் கல்லுக்கு கல் பல்லுக்கு பல்லுன்றார். புதிய பாடல் உன்னை ஒருத்தன் பகைச்சு அவனை நேசி என்றார். ஒருத்தன் 1 மைல் நடக்க கூப்பிட்டா அவன் ஒரு 2 மைல் நட. ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ண சொல்லுங்க, எது கஷ்டம்? எது கஷ்டம்? புதிய பாட்டில் ஆண்டவர் இருக்கு. அப்போ ஆண்டவர் இருதயத்தோட அப்படி பார்க்க போனா, இருதயத்தை பார்க்க போனா எங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு செகண்டும் ஆடு வெட்டணும். எங்களுடைய கேடான சிந்தைக்கு ஒவ்வொரு செகண்ட் ஒவ்வொரு நிமிஷமும் ஆட்டை அறுத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரோட நான் தொடர்பு கொள்றதுக்கு, ஆண்டவர் என்னோட பேசுறதற்கு. ஏன்னா அந்த ரத்தம் செத்து போனது, செத்து போன ரத்தம் அது இரக்கத்தை மட்டும் நான் பெற்றுக் கொடுக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தின பொழுது இந்த உலகத்தின் சகல பாவங்களையும் நீக்கி அவர் என்ன செய்தார்? சுத்திகரித்தார். ஆனா அவர் எப்ப உயிரோடு எழும்பினாரோ, எதிர்காலத்திலே வரப்போகிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்திற்குரிய பிராயச்சித்தத்தை ஆண்டவர் உயிரோடு எழும்பினபடினால்தான். அல்லேலூயா. அன்றைக்கு எங்களுக்காய் மரிச்ச பலி இன்றைக்கு உயிரோடு இருக்கிற படினால்தான் இன்றைக்கும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது யாரால செய்ய முடியும்? அது ஜீவிக்கிற தேவனாலே மாத்திரம்தான் முடியும். அது மனுஷனால முடியாது, மிருகத்தால முடியாது. ஆண்டவரே எனக்காய் இறங்கி வந்து அதை செய்தார். அதனால தான் இன்றைக்கு 24 மணித்தியாலம் அந்த அக்சஸ் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் மரிச்ச மாத்திரத்திலே தேவாலயத்தின் திரைச்சிலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் 2 கிழிந்தது. ஏன்? அந்த மகிமை இனி அந்த இடத்துல இருக்க போவது இல்லை. தேடி கொண்டியா உடன்படிக்கப்பட்டிய உடன்படிக்கப்பட்டி கண்டுபிடிச்சா நல்ல சந்தோஷம். ஆனால் இன்றைக்கு உடன்படிக்கப்பட்டியில் கர்த்தருடைய மகிமை இல்லை. இன்றைக்கு கர்த்தருடைய மகிமை எங்கே இருக்குன்னு சொன்னா, அவரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இடங்களை தேடி போகாதீங்க, விக்கிரங்களை தேடி போகாதீங்க, ஆலயங்களை தேடி நாடாதீங்க. இந்த ஆலயத்தில் வல்லமை, அந்த ஆலயத்தில் வல்லமை, அந்த பிரதேசத்தில் இருக்கிற இந்த தேசத்தில் இருக்கிற ஆலயங்களில் வல்லமை, அது எதுவிலையுமே வல்லமை இல்லை. ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு லீட் பண்ணக்குள்ள ஒரு பாட்டு படித்தோம், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டபடியால் நான் உம்மை துதிப்பேன். மனுஷனுடைய கையினாலே உருவாக்கப்பட்ட தேவனுடைய ஆலயத்தை பார்க்கிலும் தேவனுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட நீ பெரியவன் அல்லவோ. அல்லேலூயா. உனக்குள்ளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். நீதான் கர்த்தர் படைத்த மகத்துவமான படைப்பு. ஆண்டவர் உன்னை என்னத்துக்காக படைச்சாருன்னு சொன்னா, தான் தங்குகிற ஆலயமாய் வாழும்படியாய். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆலயத்தை பார்க்கிறோம் கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க? யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 17, 21, 22 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கிருவாசனம் எப்படி இருக்கும் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் மோசையோடு பேசி சொன்ன வார்த்தைகள் அந்த இடத்துல இருக்கிறது. அப்ப இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே சாதாரணமான ஜனங்கள் பிரவேசிக்கிற உரிமை அவங்களுக்கு இல்லை. இந்த இடத்துல இருந்து கிருபையும் இரக்கமும் ஜனங்களுக்கு வந்துச்சு. இன்றைக்கு ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்றார் என்றால், கடைசி வசனம் பாருங்க, 16ஆம் வசனம், எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். இன்றைக்கும் அந்த பழைய ஏற்பாட்டில் கிடைச்ச இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில், அப்படி தேவைப்படுகிற நேரத்தில் சகாயம் கிடைக்குமா? முதல் அப்படி கிடைக்காது. இரவு ஒரு ஆண்டவருக்கு விரோதமாக ஒன்றை செஞ்சிட்டார். கர்த்தருடைய இரக்கத்தை பெறணும். ஓடி அடிச்சுட்டு வந்தெல்லாம் பிரதன ஆசை ரெண்டு அப்படி இரக்கத்தை பெற முடியாது. அது அடுத்த வருஷம் தான். அடுத்த வருஷம் தான் அது பியூரிட்டி. அடுத்த வருஷம் தான் அவருக்கு அந்த பரிசுத்தம். ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. ஏற்ற சமயத்திலே, சொல்லுங்க, ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். உங்களுக்கு தேவைப்படுகிற நேரத்தில் ஆண்டவர் அந்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்.
அந்த போல்ட்னஸ் ஆண்டவருடைய கூட நீ தைரியமாவா மானே. நேரத்தில் பிள்ளைகளுக்கு அப்பாவோட கையை பிடிச்சோடனே இன்னது ஒரு தைரியம் ஆமா இல்லையா, ஒரு தைரியம். என்னுடைய அப்பா என்னோட இருக்கிறார், சரியா, சில அம்மா என்னோட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம். ஏன் அவங்க என்ன பார்த்து கொள்வாங்க, அவங்களிடத்துல எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் சொல்றாரு நீ தைரியமாவா. ஏனென்றா இன்றைக்கு பிதாவானவர் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க பிதாவானவருக்கு தெரிகிறதல்ல, உங்களுக்கு நடுவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவுக்கு தெரிகிறார். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் அவருக்கு தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தம் தான் அவருக்கு தெரியும். உங்களுடைய அழுக்கான கந்தையாகிய நீதி அவருக்கு தெரியாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக செய்து முடித்த நீதிதான் அவருக்கு தெரிகிறது. அல்லேலூயா. குற்றமில்லாத ஒரு பலி எனக்காக அடைக்கப்படணும். எந்த மனுஷனும் அப்படி உலகத்தில் இல்லை. அதனால அவரே இரண்டாவது ஆதாமாக எனக்காக இறங்கி வந்து, முதலாவது ஆதாம் ஃபெயிலியர், இரண்டாவது ஆதாமாய் அவர் என்ன செய்து முடித்தார், ஜீவனை எனக்கு கொடுத்தார். ஜீவ விருட்சத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அந்த ஜீவன் உள்ள ஒரு தேசத்திலே வாழுகிற சலாக்கியத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னார், உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு பிரயாச்சித்தம் உண்டு. இதை எந்த மதத்திலும் எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் எந்த மனுஷனும் எந்த மதமும் எந்த மத தலைவர்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து மனுஷருக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுத்தது இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே அதை செய்தார். ஏனென்றால் அவரால் மாத்திரம் செய்ய முடியும். ஏனென்றால் அவர் மாத்திரம் தான் ஜீவிக்கிற தேவன், அவர் மாத்திரம் தான் தேவன். அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. அவர் மாத்திரம் தான் தேவன். விளங்கிட்டா? அப்படிப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம் நீங்க, அப்படிப்பட்ட ஒரு பிரஷஸ் ஆன பாத்திரம் தான் ஆண்டவருக்கு. நீங்க நிற்கிற இடங்களை குறித்து நீங்க இன்றைக்கு போக்குள்ள யோசிக்கணும்னா தேவனுடைய ஆலயம் போகிறது. நீங்க எங்கேயாவது நிற்கக்குள்ள யோசிங்க, ஆண்டவருடைய ஆலயம் இங்க நிற்குது, இங்க நிற்கலாமா ஆண்டவருடைய ஆலயம்? விளங்கிட்டா? நீங்க இன்னொரு ஆளோட பேசக்குள்ள தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்தவன் பரிசுத்தமாவானா, இல்லாட்டி தேவனுடைய ஆலயம் திட்டுப்படும்? தேவனுடைய ஆலயத்துக்கு என்னத்துக்கு வர? பரிசுத்தத்தின் அடி வருவாங்க. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலயமாகிய நாங்கள் எங்கேயாவது போனால் நாங்கள் தான் நம்மளை திருப்பி தூக்க வேண்டியிருக்கு. எனக்கு ஆண்டவர் என்னைய முன்ன எண்ணத்துக்கு அழைக்கிறான்னு சொன்னால், நீ போகிற இடமெல்லாம் பரிசுத்தமாய் மாறணும். நீங்கள் போகிற இடமெல்லாம் தேவனுடைய அபிஷேகம் உங்களோட போகணும். அதை கேரி அவுட் பண்ணுகிற வல்லமையுள்ள பாத்திரம் தான் நீங்களும் நாங்கள். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. அது எப்போ பவர்ஃபுல்லாக மாறும் தெரியுமா? ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைய நிறைய தான் அது பவர்ஃபுல்லாக மாறுது. இல்லாட்டி என்ன நடக்கும்னா அது சும்மா சும்மா ஒரு கூடு தான் அது. ஆனால் தேவனுடைய அபிஷேகம் இறங்கும் என்று சொன்னால் பரிசுத்தாவியானவர் தங்குகிற ஆலயம். இல்லாட்டி யாரு வேணாலும் தங்குகிற இன்றைக்கு யூகேலாம் நிறைய ஆலயங்கள் என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்குது, பப்ஸா மாறிக்கொண்டிருக்கிறது, வேற வேற உலக காரியங்களுக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகம் அங்கே இல்லை. நம்முடைய ஆலயமும் அப்படித்தான், நம்முடைய உடலும் அப்படித்தான். தேவன் இல்லாட்டி அது வேற வந்து உட்காரும். அங்கே தேவன் இல்லாட்டி மண்டை எங்கேயெல்லாம் சுத்தி திரி, எதையெல்லாம் யோசிக்கும், எதையெல்லாம் விசுவாசிக்கும். ஏன்னா கடவுள் இல்லை உள்ளுக்கு, கடவுளுடைய ஆலயம் அது இல்லை. இது இன்றைக்கு ஆலயம் இல்லை, இது பில்டிங், இது ஆலயம் இல்லை. நீங்க தான் ஆண்டவருடைய ஆலயம். அந்த வார்த்தையை வாசிக்கலாம், வாசிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நிறைய பேர் தெரியாம இருக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். விளங்கிட்டா? பரிசுத்த ஆவியினுடைய, இப்ப நாங்க பரிசுத்த ஆவியினுடைய எறாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுபட்டு எங்களுக்கு அனுப்பின வேறொரு தேற்றவான் எங்க இருக்கிறார்? ஈஸ்ட்லங்கா
இவாஞ்சலிக்கல் மிஷனுக்குள்ளேயா இருக்கார்? எங்க இருக்கிறார்? தேற்றரவாளன் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அடுத்து என்ன சொல்லு? வாசிங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. என்ன அடுத்த வசனத்தை போடுதா? முதல் வசனத்தை போடும். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நீங்க வேண்டவர் சொல்றாரு, யோ மைன் என்று சொல்றாரு. நீ எப்ப ரத்தத்தினாலே கழுவப்பட்டியோ உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று ஆண்டவர் சொல்றார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? இன்றைக்கு நம்ம இதை என்னடா வித்தியாசமா தான் பார்க்க. எங்களுடைய ஆண்டவருடைய அல்லனா அப்ப என்ன, அது நமக்கு சரி வராது. ஆனா ஆண்டவர் அது மூலமா என்னத்தை சொல்றாருன்னு சொன்னா, நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்றார். அது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ உன்னுடையவன் அல்ல, நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்றார். உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். கண்மணி அந்த அளவுக்கு ஆண்டவர் எங்களை பார்க்கிறார். அடுத்த வசனம் போடுங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். என்ன அந்த கிரயம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம். சரியா? முடிஞ்சா? இருந்து முடிஞ்சா? ரைட். எல்லாம் இப்ப இங்க பாருங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம், அதுதான் அந்த கிரயம். ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினால் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நமக்கு ஆவியில மகிமைப்படுத்த. அடுத்து என்ன சொல்லப்படுது? சரீரத்தினால மகிமைப்படுத்துங்கள். ஆவியும் மகிமைப்படுத்தணும், சரீரமும் மகிமைப்படுத்தணும். எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய ஆவி என்னுடைய சரீரம் உம்மை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக செஞ்சு முடிச்சார். சில நேரத்தில் ஆண்டவருக்கு தெரியும், இப்படி வாழ்கிற வாழ்க்கையில் எங்களால் தவறு விடுகிறது சாதாரணம். அதனால தான் ஆண்டவர் எப்பொழுதும் அந்த அக்சஸை வைக்கிறார். நீ தைரியமா வா, நீ தைரியமா கிருபாசன தண்டைக்கு வா. சிலர் எப்படி யோசிக்காங்கன்னா, எப்பவும் மன்னி பெருகுதானே, அது உண்மை, எப்பவும் மன்னி பெருகு. ஆனால் உனக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையில எந்த வித்தியாசமும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் அவன் எப்படி வந்து சாகாமல் அதில் இரக்கத்தை பெற்று போகிறானோ, கிருபையை லைசன்ஸ் மாதிரி எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படித்தான் அவங்க சும்மா அவங்கள ஒரு ஆளே இல்லை. சும்மா அவங்க வந்து என்ன ஏறது சிலாக்கள் பார்த்தீங்கன்னு அந்த சலாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வாங்க என்று சொல்லக்குள்ள, ஒவ்வொரு முறையும் இதுக்கு நீங்கள் வரக்குள்ள நீங்கள் யோசிங்க, போன தடவையில் இருந்த அதே நிலையிலையா நான் இப்போ இருக்கிறேன், இல்லாட்டி இதை நீங்கள் எடுக்க வரக்குள்ள திருப்பி என்னது இந்த ரினியூ பண்ணுற அந்த இடத்துல இருக்கீங்களா, இல்லாட்டி இதை எடுக்க வரக்குள்ள ஆண்டவருடைய அன்பை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற அடுத்த நிலைக்குள்ள போறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாலடைஞ்சு போன வீட்டை கழுவுறதுக்கும் வாழ்கிற வீட்டை கழுவுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கடை வரக்குள்ள பாலடைஞ்ச வீடாக வாடுறீங்களா, இல்லாட்டி கர்த்தர் வாழுகிற வீடாக வாடுறீங்களா? இன்றைக்கு அதை சீர்தூக்கிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் கிரியை செய்கிற திருச்சபையாய் என்னை முன்னை மாற்ற விரும்புகிறார். ஜபிக்கிற மனுஷனாய், தேவனை ஆராதிக்கிற மனுஷனாய், தேவனுடைய வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு உன்னோட தான். இன்றைக்கும் நம்ம ஊழியக்காரன் பேசணும்னு நிற்கிறோம். இன்றைக்கும் நான் என்ன ஒரு பிரதான ஆசாரியன், இவர் ஒரு பிரதான ஆசாரியன், பாஸ்டர் ஒரு பிரதான ஆசாரியன், அந்த ஒரு இதில் தானே இன்றைக்கு அநேக ஜனங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த மத்தியஸ்தர் ஆண்டவர் எடுத்துட்டார். மாதாவை தேடி போகிறது, அந்தோனியாரை தேடி போகிறது, இவரை தேடி அவரை தேடி ஊரில் நடக்கிற அவ்வளவு
இதை தேடி போய் எவனாவது நமக்கா என்னத்தையாவது செய்வான். அதை மூலமாக உண்டு. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் தேவைடாப்பா, நான் உன்னோட நேராக பேசணும்டாப்பா, அதுக்காக தான்டாப்பா செஞ்சு முடிச்சேன். மரியாள் இடத்துல இன்றைக்கு அநேகர் ஜெபிக்கிறது போல தான் இன்றைக்கும் என்ன செய்யறது, போதர் இடத்துல என்னத்தை ஆண்டவர் பேச. ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட ஸ்ட்ரைட்டா பேசலாம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்குள்ள நான் வார்த்தை கூட உங்களோட நேரா பேசுவேன். நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தை நீங்க இருக்கிற இடத்துல உணர முடியும். அதுக்காக ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். இதுவரைக்கும் அப்படி உணரலாட்டி நம்ம இன்னும் என்ன செய்யறோம்னா அந்த ஆரம்ப இதில் தான் ததுங்கினத்துவம் மாடிக்கொண்டு நிற்கிறோம். வார மன்னிப்பை போடுற வாஞ்சிரம், மன்னிப்பை போடுற வாஞ்சிரம், மன்னிப்பேன் அப்படியே அப்படியே போயிடும், அப்படியே சத்தும் போயிடும். கடைசி வரைக்கும் கர்த்தருடைய மகிமை என்னண்டே எங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய அபிஷேகம் என்னண்டே ஆண்டவர் சொன்னார். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அடுத்தது என்ன சொன்னார்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அதெல்லாம் ஞானஸ்நானம். எத்தனை அந்த ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்க? அந்த அபிஷேகம் பெற்றாதான் நம்முடைய ஆலயம் அது இதா மாறு. எத்தனை பேருக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கு? எத்தனை பேருக்குள்ள அந்த அந்த ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்க? அந்த கேள்வியை கேட்டால் நிறைய பேர் யோசிப்பீங்க, மண்டையை சொல்றீங்க. ஏன்டா ஆண்டவர் சொன்ன அந்த அறவாசியை தான் செஞ்சாச்சு. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பாவத்திலிருந்து விடுதே ஞானஸ்நானம் எடுத்தேன். பரிசுத்த ஆவிக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை. ஒரு வீட்டை விற்க போறீங்க, என்ன செய்றீங்க? அதை கழுவி சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படியே பூட்டி வச்சா. இடம் ஒரு வீட்டை கட்டுறீங்க, எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாம் கட்டுறீங்க, கட்டி எல்லாம் சுத்தப்படுத்தி போட்டு பூட்டி வச்சா. ஒரு பைக்கை வாங்குறீங்க, பார்த்து பார்த்து வாங்குறீங்க, இதான் வேணும்னு சொல்லி அழகாக பார்த்து வாங்க. வாங்குறீங்க, சந்தோஷம், அல்லேலூயா. அதை கொண்டு கராஜுக்குள்ளே அப்படியே வச்சா. இன்றைக்கு அப்படித்தான் கராஜுக்குள்ளே பார்க் பண்ணப்பட்ட தேவனுடைய ஆலயமாய் இன்றைக்கு அநேகர் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். பரிசுத்த ஆவியான அபிஷேகத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய ஆவிக்குரிய வரங்களை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். பிசாசுகளை திரத்துகிறவங்களை அவங்கள மாற்ற விரும்புகிறார். அற்புத அடையாளங்களை செய்கிறவங்களை ஆண்டவர் உங்களை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருடைய அந்நிய பாஷையின் வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை கொடுக்க விரும்புகிறார். ஞானத்தை போதிக்கும் ஆவியை கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருடைய 5 ஊழியங்கள் ஒரு ஊழியத்தை உண்மையில வைக்க விரும்புகிறார். அதுக்கெல்லாம் எங்களை அர்ப்பணிக்காம கர்த்தராலே அதை செய்ய முடியாது. இன்றைக்கு இந்த பாத்திரத்தை நீங்க பானம் பண்ணக்குள்ள, இதை உட்கொள்ளும் பொழுது கர்த்தர் ஏன் சீஷர்களுக்கு இதை செஞ்சார்? சீஷர்கள் அதை சும்மா செஞ்சு அவங்க அதை நினைச்சு நன்றி செலுத்தி வீட்டுக்குள்ள இருக்கல. தங்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய உயிரை கர்த்தருக்காய் இரத்த சாட்சியாக கொடுத்தாங்க. அந்த அளவிற்கு அந்த என்ஜின் ஓடிச்சு அன்றைக்கு அவங்க. நமக்கு இன்றைக்கு ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்லவே நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எப்படி இந்த திருச்சபை தேவனுடைய ஜனங்கள்னால் நிரம்பும்? எப்படி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார்? நாங்கள் ஆத்துமாக்களை பெறுகிற சபையாய் மாறணும். புதிய அழிந்து போகிற ஜனங்களை ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கொண்டு வருகிற ஒரு வல்லமையுள்ள வெசலா நாங்கள் மாறணும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதை உங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? நீங்க வேலை செய்கிற இடத்துல அந்த இம்பாக்ட் நடக்கும். நீங்க வேலை செய்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிறைஞ்சு வேலை செய்யறவனா நீங்க மாறணும். அப்படித்தான் யோசேப்பு செஞ்ச. அந்நியர்களுடைய இடத்துல பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவனாலே நிரப்பப்பட்டு அவன் இருந்தான். இருக்கிறவன் அவ்வளவு பேரும் கட்டவனா இருக்கலாம், அவன் நல்லவனா இருந்தான். எது உதவிச்சு? அவனுக்குள்ள இருந்த தேவ ஆவி. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் உங்களை சுற்றிலும் காரிருள் சூழ்ந்தாலும் தேவன் உங்கள் மேல உதைப்பார். உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கையை தூக்குகிற வாழ்க்கையாய் மாறும். உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு மனுஷனை விடுவிக்கிற வாழ்க்கையாய் மாறும். அதுக்காக நீங்க வாஞ்சிக்கணும். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். தகப்பனே, ஓ ஜீசஸ், எங்களுக்காய் அடிக்கப்பட்டதான பிரதான ஆசாரியன், எங்களுக்காய் பாடுகளை அனுபவித்த பிரதான ஆசாரியன் இன்றைக்கும் எங்களோடு இருக்கிறார். அவர் எங்களை விட்டு போயிடல. இன்றைக்கு கேட்டுக்கொண்ட சத்தியங்களை
விளங்கி கொள்ளுங்க. அதை யோசிங்க. இந்த வசனங்களை வீட்டை போய் வாசிங்க, அதை தியானம் பண்ணுங்க. ஏதாவது பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னு சொன்னா இன்றைக்கு இதை ராப்போ ஜனத்துக்கு வரும் பொழுது அதை வேரோட பிடுங்குங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, ஆண்டவரிடத்துல உதவியை கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் பூரணமாக. சூழ்நிலை எனக்கு விடல பிரதர், சூழ்நிலை என்ன பாவம் செய்ய வைக்குது, வச்சா தான் என்னால் வாழலாம், வச்சா தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல என்னால் சர்வைவ் பண்ணலாம், நான் தவறு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன் நீங்கள் சொல்லலாம். கேளுங்க பரிசுத்த ஆவியான இடத்துல. அதான் அவர் சொல்றார். அவருக்கு தெரியும், அவர் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்தார், ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்தில் வாழ்ந்தார், அநீதி நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள வாழ்ந்தார். கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரிடத்துல கேளுங்க உதவியை. உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எஸ் லோ. எல்லாரும் கொஞ்சம் வாயிலை திறந்து அப்பாவுடைய சமூகத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் நீரே என் தேவன், நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே, பிரியமானதை செய்ய கற்று தாரும் நீரே சம்பமே, அக்கினி சம்பமே, தூற்று தெய்வமே, துணையாளே சம்பமே.